days before வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதாவது தமிழ் இன்ஃப்ளூயன்சர் ஈஷான்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு லைவ் சாட்ல போயிருக்காங்க. அதாவது டிக்டாக்ல இவங்க வந்து ரொம்பவே பிரபலமா இருப்பாங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் வீடியோஸ் அண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. முருகர் பக்தியான இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய முருகருடைய வீடியோஸ் வந்து நிறையவே போட்டிருப்பாங்க. மெயினா கந்த சஷ்டி கவசங்கள் நிறைய போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து லைவ்ல வந்துட்டு நிறையவே போவாங்க. எப்ப பாத்தீங்கன்னா டிக்டாக்ல வந்து லைவ்ல வந்துட்டு நிறையவே ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் வந்துட்டு இவங்களை ரொம்ப மட்டமாக பேசுறது, கமெண்ட்ல வந்து ரொம்ப தரக்குறைவாக இவங்க வந்து பேசுறது, இவங்க ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுறதுன்னு நிறையவே நடந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் தான் இவங்க வந்து பற்றிய நிறைய தவறான கருத்துக்கள், தவறான விஷயங்கள் செய்யவும் இவங்க வந்து பயந்து போயிட்டு, அதுவும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரேப் பண்ணிடுவோம், கொண்டுடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் மிரட்டியிருக்காங்க இந்த கமெண்ட் செக்ஷனில். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்துட்டு இவங்க சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைட் காரணமாக சொன்னாலும் இவங்க சூசைட் பண்ணதுக்கு இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர், அதாவது பாஸ்ட் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி என்ன த்ரெட்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா முன்னாடியே இவங்க பத்தி நான் சொல்லியிருப்பேன். இவங்க வந்து காஸ்மெட்டிக் வீடியோஸ் வந்து நிறையவே போட்டிருப்பாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா 2023 இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கம்பெனிக்கு எதிராக வந்துட்டு இவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா க்ளோரி காஸ்மெட்டிக். இந்த க்ளோரி காஸ்மெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல மெர்க்குரி யூஸ் பண்றதை இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டே வந்துட்டு அங்க பேன் பண்ணிருக்காங்க. பேன் பண்ற அளவுக்கு ஒரு இஷ்யூஸ் போயிருக்குன்னா எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சோ அது என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மொராக்காவை சேர்ந்த ஒரு யூடியூபர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க இருக்கிற பெரிய முருகன் கோயில் இருக்குல்ல, மலேசியால இருக்கிற பெரிய முருகன் கோயில் முன்னாடி நின்று என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய மத சார்ந்த ஒரு புக்கை வந்து படிச்சிருக்காரு. இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற இந்துக்கள் ஒரு 600 பேர் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா தேவாரம் பாடல அமைதியான முறையில் பாடி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அப்பாவும், அதாவது ஈஷா. என்னதான் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல தூண்டினாலும் இதே மாதிரி பேசினாலும் அவங்களை வந்து தரக்குறைவா பண்ணாலும் அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்றதை இனிமேல் தான் வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 விஷயங்களையும் வந்துட்டு போலீஸ் கவனத்தில் கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. இது இல்லாமல் ஒரு 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த 3 பேரையும் விசாரிச்சதுக்கப்புறம் தான் என்ன உண்மைன்றது வெளியே வரும். இவங்க எதனால இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் உண்மை நிலவரம் தெரிய வரும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சைபர் புல்லிங், அதாவது கமெண்ட் செக்ஷனில் தப்பாக பேசுகிறவங்கள வந்துட்டு நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்க கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு இப்படி தான் போயிடும். அதனால் தயவு செய்து இதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க சேனலில் அவங்கவுங்க வீடியோஸ் போடுறீங்கனாலும் நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் போதும். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு வெளியே வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் வர்றது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் எதுவும் வந்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க.